पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। वेंकटेश भक्तர்களே வணக்கம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 343வது திருநாமத்தை சுவைக்கப் போகிறோம். கர்கர் என்று ஒருவர், அவர் எதுக்களுக்கு புரோகிதர். ஆனால் அவர் நீண்ட நாள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. ஆகையினால் அதை பற்றி பலவிதமான பேச்சுக்கள். ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு பேசுவாங்க, பாட்டில் கேட்பாங்க, அது கிண்டல் அடிப்பாங்க. ஒரு கஷ்டம். கல்யாணம் ஆகிட்டா மனைவி கொடுக்குற தொல்லை தான், கல்யாணம் ஆகலைன்னு இந்த மாதிரி மக்கள் கொடுக்குற தொல்லை. கர்கர் பொறுமையாக இருந்தார். அவர் இதை அப்படி சீரியஸாக எடுத்துக்கல. ஆனாலும் ஒரு முறை எதுக்களுடைய பெரிய சபை. அப்போ எதுக்கள் தங்களுடைய ஆணவத்தினால ஒருத்தரை பரியாசமே பண்ணக்கூடாது. அதுவும் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள். திவானிஷம் தப்பேத்தி மர்ம தாடித்தக, ஒருவர் நெஞ்சிலே தொடும்படியான சுருக்கு என்ற வார்த்தைகளை சொல்லிட்டா அது அந்த மனுஷன் ராத்திரி பகலெல்லாம் படுத்தும். நமக்கு முடியல பார்த்தீங்களா, எவ்வளோ விஷயத்த மறக்க முடியல. ஐயா ஓசிச்சோறு அப்படின்னு சொல்லிட்டான் அன்றைக்கி. என்ன என் ஃப்ரெண்டு 4 நாள் தங்கினதுக்கு ஓசிச்சோராக சாப்பிட்றேன் அப்படி சொன்னானே அப்படின்னு திடீர்னு ராத்திரி எழுந்து உட்காந்து கதறார் ஒருத்தர். யாரையும் அவனை ஓசிச்சோறுன்னா என் ஃப்ரெண்டு எப்போ சொன்னான், 20வது வயசில் நான் அவன் வீட்டில் 2 நாள் சாப்பிட்டேன். ஏன் அவன் போயிட்டான், நீ தான் அவன் நல்லா சாப்பிட்ற, அதே நினைக்கிறேன்னு மாட்டான் மனுஷன். ஸ்வானாம்யதா வக்ரதியாம் துருக்திபிகி திவானிஷம் தப்பியதி மர்ம தாடித்தகா என்று பரமேஸ்வரன் வார்த்தை. பரமேஸ்வரனா சொல்றார். நம்மை சேர்ந்தவர்கள் கோணல் புத்தியோடு சொன்னால் பகலும் இரவும் அப்படியே அவனை போட்டு வறுத்து எடுக்குமா அந்த வார்த்தை. அதனால் அந்த மாதிரி வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாது. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். பரமசிவனை போன்றவர்களே இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் மற்றவர்கள் எப்படி பொறுத்து கொள்வார்? இந்த புரோகிதர் எவ்வளோ நாள் பொறுத்து கொள்வார்? அந்த யாதவர்கள் சபையில் அவர்கள் போதையில், பதவி போதை, போதைப் பொருள் உண்ட போதை,
அதில் திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னார்கள், இவன் ஏன் கல்யாணம் பண்ணிக்க தெரியுமா, இவனுக்கு ஆண்மையே கிடையாது, இவனுக்கு ஆண்மை கிடையாது என்று சொன்னார். இவன் இல்லறத்துக்கு லாயக்கு இல்லாதவன், இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொன்னார். கொல்லுன்னு எல்லாரும் சிரிச்சாங்க. அதை கேட்ட ஒரு மனசு ரொம்ப வருத்தமாயிடுது. சரின்னு பார்த்தார், யாதவர்களே, உங்களால் கொல்ல முடியாத ஒருத்தனை நான் உருவாக்குறேன், அவன் உங்களை அழிக்கிறதுக்கு காரணமாயிடுவான் என்று சொன்னார். சொல்லிவிட்டு போய் இரும்பு பொடி அதை டெய்லி கொஞ்சமாக சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்டு சிவனை குறித்து தபஸ் பண்ணார். இரும்பு பொடி அவர் உடம்பே இரும்பு மாதிரி வலிமையாயிடுது. ஏன்னா அயன் டேப்லெட் சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன். ஹீமோகுளோபின் குறைச்சலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், டைரெக்டாக இரும்பையே இன்ஜெக்ட் பண்ணுறாங்க இப்போல்லாம். அயன்னா நீங்கள் நம்ம இரும்பை கரைச்சியில் அது வேறு, அது வைட்டமினாக போகிறது. என் டாக்டர் இருக்கார் விஜயராகவன், ரொம்ப பிரமாதமான கெட்டிக்காரர். எனக்கு ரேடியேஷன் கொடுக்க வேண்டிய காலம் வந்தது ப்ராஸ்டேட் கிளாண்ட் கேன்சரில். அப்போ டெய்லி அவர் என்ன பண்ணுவார், பிளட் டெஸ்ட் பண்ணி தான் அனுப்புவார் ரேடியேஷன். ஒரு நாளைக்கு ஹீமோகுளோபின் குறைச்சலாக இருந்தது, அனுப்ப மாட்டேன்னுட்டார். ஆனால் அப்புறம் வரவழைச்சு ஒரு அயன் இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் டெஸ்ட் பண்ணி ஹீமோகுளோபின் ஜாஸ்தியாக இருப்ப தான் ஆரம்பித்தார். அப்படிலாம் பார்த்துப்பாங்க, அதெல்லாம் மருத்துவருடைய பொறுப்பு. அந்த மாதிரி இவருக்கு அயன் டேப்லெட் சாப்பிட்டா மாதிரி அயன் சாப்பிட்டு உடம்பே நல்ல வலிமையாயிடுது. 1 வருஷம் அப்படி தபஸ் பண்ணார். இவருக்கு பிறக்க போகும் பிள்ளை நிச்சயமாக எதுக்களால் கொல்லப்பட முடியாது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சது யவனர்களுக்கு. யார், அரேபியன்ஸ். அடிக்கடி வாங்குறது அரேபியன்ஸிலேருந்து வந்து படையெடுப்பாங்க. நிர்மலமாக நடந்துட்டுருக்கு. இங்கே இது வளமான நாடு பாரதம், எந்த வளம் இல்லை இங்கே. ஒரு கங்கை ஓடுறது, ஒரு யமுனை ஓடுறது, காவேரி ஓடுறது, துங்கபத்ர, கோதாவரி, நர்மதை. அப்பா, இந்த மாதிரி பூமி அவங்க பார்த்தது கிடையாது. அப்படிதான் டேஸ்ட்டும் கிடையாது. அதெல்லாம் அடிக்கடி வருவாங்க. இது எதுக்களுக்கு அவர்களுக்கு சண்டை வரும். எதுக்கள் வலிமையானவர்கள் அடித்து கொண்டு போட்டு அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அவங்க கேள்விப்பட்டாங்க, எதுக்களால் கொல்ல முடியாத ஒரு ஆள் இந்த மகரிஷிக்கு பிள்ளை இருந்து. அவர் பாவம் ஒரு நாளைக்கு ஆசிரமம் தூங்கிட்டு வந்து அவரையே கடத்தின்னு போயிட்டாங்க. அவங்க சாமர்த்தியமாக கடத்தின்னு போய் அரேபியா கொண்டு போயிட்டாங்க. அவர் அங்கே தங்கள் வீட்டு இளவரசியை அவரை பணிவிடை செய்ய வச்சு, இளவரசி அவரையும் தனிமையில் வைத்து இளவரசிக்கு அவருக்கு திருமணம் பண்ணி வச்சிட்டாங்க. இளவரசி கருத்தரிச்சா உடனே நைஸாக அவரை கொண்டு வந்து ஊரில் விட்டாங்க. நீ போய் அவங்க உரிமை வேண்டாம், இவளுக்கு பிறக்க போகிற பிள்ளை பாரு, உங்கள் எதுக்களால் கூட அவன் படை திரட்டி நாங்கள் வரோம். அதே மாதிரி பிள்ளை பிறந்தான். கண்ணங்கரையில் இருந்தாங்க, இரும்பாக சாப்பிட்டு வச்சுருக்காரு. அதெல்லாம் அவனுக்கு கால யவனன். அப்படி யவனன்னா ஃபாரினர், பிளாக் ஃபாரினர் பேர். அந்த கால யவனன் பெரும் படையை திரட்டுறான். வயசாகிடுச்சு. எதுக்கு திரட்டுறான் பெரும்படையை? எதுக்களை ஒழிக்கணும். அப்படி காலையவனன் படை திருவிடும். நம்ம நாரதர் சும்மா இருந்தாரா? காலன்ட்டு போனார். ஹலோ காலையவனா, நீ எதுக்களை அழிக்கணும்னு பார்க்குற, உனக்கு நல்ல சான்ஸ் நான் சொல்கிறேன். நீ அப்படி எதுக்களுடைய மதுரா சிட்டியை நீ இங்கிருந்து படையெடுத்து உள்ளே பூந்து மெயின்லேண்டுக்கு போய் அரபிக் கடல் வழியாக மதுரையை நீ அங்கே வடமேற்கிலிருந்து தாக்கு. அப்போ மதுரை நீ வடமேற்கு தாக்கிலாம் ஓட முடியாது. ஏன்னா அங்கேருந்து தென்கிழக்கிலிருந்து ஜராசந்தன் படையெடுத்துருவான். 18வது படையெடுப்பு இது. அப்போ என்ன பண்ணுவான், கிருஷ்ணன் உங்களுக்கு பயந்துட்டு ஓடுவான். அந்த கிருஷ்ணன் ஒன்று மாதிரி தான் கண்ணங்கல்ல இருப்பான். என்ன, அவன் ஓடுவான். ஓடும்பொழுது நீ என்ன பண்ணு, அவனை பிரித்து தொடர்ந்து அடித்து கொன்னுடு. கிருஷ்ணன் உன்னை கொல்லவே முடியாது. ஏன்னா எதுக்கள் உன்னை கொல்ல முடியாதுன்னு வரம் வாங்கி வச்சிருக்காரு அவங்க மகரிஷி. என்ன ஐடியான்னார், பேஷ் நாரதா வாழ்கிறான். நாரத இந்த கதையை சொல்லிட்டு எவ்வளோ ஜாலியாக சொல்கிறார் பாருங்க. அதே மாதிரி அவன் மதுரையை நோக்கி படையெடுத்து வரான். ஜராசந்தனும் தெற்கேருந்து படையெடுத்து வரான். 2 படைகளுக்கு நடுவில் மாட்டின்றது மதுரை. பகவான் என்ன செஞ்சான்,
கடலில் அரபிக்கடல் ஒரு தீவை உண்டாக்கினான். ராத்திரியோட ராத்திரியாக மதுரையில் உள்ள சிட்டிசன் அத்தனை பேரையும் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டான். இவாளுக்கு அது ஜராசந்தனுக்கும் தெரியாது, காலைவரனுக்கும் தெரியாது. மதுரையில் இருந்த சிட்டிசனும் பாக்கி இருந்தவா 2 பேர் தான். யார்? கண்ணபிரான், பலராமன். அண்ணாவும் தம்பியும் வேணுன்ட்டே மதுரையில் உள்ள அனைவரையும் வேறு இடத்துல பத்திரமாக கொண்டு சேர்த்தா எடுத்து என்று கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு ஜராசந்தன் இங்கே இருக்கான், காளையவன் அந்த பக்கம் இருக்கான், நடுவில் மதுரை சிட்டி இல்லையா, அங்கிருந்து ஒரு மலை இறைவத்தில் அதை நோக்கி ஓடினார். வேணுன்ட்டே ஓடுறாங்க. அப்போ பார்த்தான் காளையவன். சொன்னார், நான் போகிறான் பார், அவன் தான் கிருஷ்ணன், பிடி விடாத, துரத்து. என்ன விளையாட்டு நாரதருக்கு? அவன் துரத்துறான். காளையவன் துரத்த கண்ணபிரான் ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டான். அந்த குகை இப்போ கூட இருக்குது. அந்த குகையில் போனால் கண்ணபிரான் ஒரு குகையில் ஒரு பக்கத்தில் ஒரு மூலையில் பதுங்கிட்டான். காளையவன் கடுப்போடு வந்தான். அங்கே ஒரு ஆள் படுத்துட்டு இருந்தான். இந்த கிருஷ்ணன் தான் மாய்வேப்படுத்திருக்கான்னு எழுந்திரின்னு ஒரு உத விட்டான். அவன் எழுந்து கண்ணை திறந்து பார்த்தா காளையவன் சாம்பலாய் கீழே விட்டுட்டான். கண்ணபிரான் இந்த எழுந்தவர் முன்னாடி வந்து நின்னான். நான் தான் கிருஷ்ணன் பிரபு, அடியேன் முச்சுக்குந்தன், தேவர்களுக்காக யுத்தத்தில் சப்போர்ட் பண்ணினேன். அப்போ தூக்கமே இல்லை, என்ன வர வேணும்னா தூங்கணும்னு கேட்டேன். யார் உன்னை தூக்கத்தை எழுப்புனாலோ உடனே அவன் எரிஞ்சு போயிடுவான்ட்டான். அவன் எழுப்பினா எரிஞ்சு போயிட்டான். எனக்கு நல்ல கதி கூடுன்னு வர வாங்கிட்டு போயிட்டார். எதுக்களால் கொல்ல முடியாத காளையவனை முச்சுக்குந்தன் கண்ணால் எரித்து கொன்று முச்சுக்குந்தனுக்கு வரம் கொடுத்தான் கிருஷ்ணன். அவன் லீலை எப்படி சொல்வேன் வசிஷ்டா என்று பரவசப்பட்டு சொல்கிறான். நம்மால் முடியாத காரியத்தையும் நமக்கு செய்திருவான் எம்பெருமான். அதான் இந்த வரலாற்றின் பின்னணி. இந்த அடிப்படையில் ஒரு பெயர் சொல்கிறார். முச்சுகுந்தேது வரம் மோக்ஷம் யவனேன பிரபோதிதே அதா தசோ ததைவைதி முச்சுகுந்த வரப்பிரதகா. இதை தமிழில் பாட்டாக சொல்லிட்டு கேளுங்கள். முழைனா குகை, முழையில் உறங்கிடும் மன்னன் முச்சுகுந்தன். விழிக்க வைத்தால் அவன் விழி நெருப்பில் சாம்பல் ஆகி சாவர். என்பதனாலே எதுக்கள் கொல்ல இயலா கால யவனன் தன்னை தொடரச் செய்து முச்சுகுந்தனை எழுப்பிய கால யவனன் சாம்பலாக செய்ய வைத்து முச்சுகுந்தன் தனக்கு முத்தி அளித்தான். முச்சுகுந்த வரப்பிரதனாமே. எங்கே கலந்து ஜெபியுங்கள். முச்சுகுந்த வரப்பிரதாய நமஹா. நமோ வெங்கடேசாயா. நன்றி, வணக்கம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ. Go